வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் புகையினால் சுற்றுச்சூழல் மாசடைந்து போயிருக்கிறது. வளிமண்டலத்தையும் மாசுபடுத்திவிட்டது. ஏறத்தாழ 35 ஆண்டுகளாக விஞ்ஞானிகள் ஓசோனில் ஓட்டை ஏற்பட்டிருப்பதாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இதனால் புவி வெப்பமாகுதலும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் நச்சு கழிவுகளினால் மண் வளம் பாதிக்கப்பட்டு விவசாயமும் பாதிப்புக்குள்ளாய் இருக்கிறது. இவைகளை தடுக்க முறையான சட்டங்களை இயற்றுவது அரசுகளின் கடமையாகவும் பொறுப்பாகவும் இருக்கிறது. புவி வெப்பமாகுதலை தடுக்க உலக நாடுகள் இணைந்து செயல்படுவது அவர்களின் பொறுப்பாகவும் கடமையாகவும் இருக்கிறது. அரசுகளுடன் மக்களும் இணைந்து செயல்படுவது அவசியமாக இருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு மரமேயாவது வளர்ப்போம் என்ற நல்ல சிந்தனையோடு செயல்படுவது எதிர்காலத்திற்கு பயனளிக்கும். 3 வாகனங்கள் வெளியிடப்படும் நச்சுப்புகையை ஒரு மரத்திலிருந்து வெளியேறும் ஆக்சிஜனால் சுத்தம் செய்யப்படுவதாக விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள். பள்ளிக்கூடம் கட்டுவது நிரந்தர தர்மம், அதாவது இஸ்லாத்தில் சதக்கத்துல் ஜாரியா என்று சொல்லுவார்கள். அந்த பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள் படிக்கும் காலமெல்லாம் அந்த பள்ளிக்கூடத்தை கட்டியவருக்கு நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும். இதேபோல் மரம் வளர்ப்பதால் மனிதனுக்கு ஆக்சிஜன் கிடைக்கிறது, பல வகை கனிகளும் கிடைக்கிறது, நிழலும் கிடைக்கிறது, பறவைகளுக்கு தங்கும் இடமாகவும் அவைகளுக்கும் அங்கு உணவும் கிடைத்து விடுகிறது. ஆக்சிஜன் இல்லை என்றால் மனிதன் உயிர் வாழ முடியாது, மற்ற உயிரினங்களும் உயிர் வாழ முடியாது. ஆக்சிஜன் மிக முக்கியமான பொருளாக இருக்கிறது. இவைகளை கடையில் காசு கொடுத்து வாங்கக்கூடிய பொருள் அல்ல. மழை பெறுவதற்கும் மரம் அவசியமாக இருக்கிறது. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், விவசாய உற்பத்தியை பெருக்குவோம். மரம் வளர்ப்பதால் மனிதனுக்கு உணவும் கிடைக்கிறது, சுவாசிக்க சுத்தமான ஆக்சிஜன் காற்று கிடைக்கிறது, தண்ணீரும் கிடைக்கிறது. மரம் வளர்ப்பதால் அந்த மரம் வாழும் காலமெல்லாம் அந்த மரம் நட்டவருக்கு நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும். சதக்கத்துல் ஜாரியா, அதாவது நிரந்தர நன்மை கிடைக்க வாய்ப்புண்டு. ஆகையால் மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், விவசாய உற்பத்தியை பெருக்குவோம், வளமான பசுமையான உலகத்தை வருங்கால சந்ததியினருக்கு ஒப்படைப்பது நமது பொறுப்பாகவும் கடமையாகவும் இருக்கிறது. எல்லா புகழும் இறைவனுக்கு. நல்லதை சிந்திப்போம், நல்லதை பேசுவோம், நல்ல விஷயங்களை செயல்படுத்துவோம். எல்லா புகழும் இறைவனுக்கு.